ஜிமெயில் அக்கௌண்ட்ல செட் பண்ணிக்கக்கூடிய நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் ஜிமெயில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணாலுமே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பர்சனல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு நேம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ என்ன நேம் வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நேம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிட்டு இப்போ நியூவாக நீங்கள் என்ன நேம் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பேக் வந்தீங்க அப்படின்னா அதில் லீகல் நேம்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நேம் வந்து செட் பண்ணீங்களோ அந்த நேம் தான் வந்திருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன நேம் வந்து செட் பண்ணீங்களோ அதே நேமை அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த லீகல் நேமை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சேஞ்ச் லீகல் நேம்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன நேம் வந்து செட் பண்ணீங்களோ அந்த நேமை இதில் வந்து செட் பண்ணிடுங்க. அதில் வந்து இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு நேமை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் ஆகிடும். கீழே அப்டேட்னு ஷோ ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நேம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேமும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், அண்ட் லீகல் நேமும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.